தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்த விடயமும் முதலமைச்சர் குறித்த விடயத்தின் முறையில வேறுபாடுகள் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சொல்லியிருந்தார், இதை மூண்டா பிரிக்கணும் கூட மூண்டா பிரிக்கணும். ஒன்று இரண்டாவது வெட்பு, இரண்டாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள சுகாதார விடயங்கள், மூன்றாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள நீர் வளங்கள் சொல்லுவாங்க. அதான். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க கதைச்சது இந்த மேலதிகமாக யாழ்ப்பாண நீர்நிலைகளை ஆய்வு செய்வதற்கான நிதி வளங்களை கேட்டதும், மற்றது உவர் நீர் என்ன சொல்லி உப்பு நீரை நன்னீர் ஆக்குவதற்கான ஒரு எமர்ஜென்சி பிளான்ட் ஒன்றை வச்சிருப்பதும், இங்கே வறட்சி வந்தால் இதை நிப்பாட்டி போட்டு உங்க யாழ்ப்பாணத்தில் நீர் திருவியல் இது ரெண்டு பற்றி தான் அவர்கள் கதைக்கிறது. பிள்ளையான இன்டர்பிரேஷன் முதலமைச்சர் சொன்னது கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது கணிப்பது ஒரு ப்ரொஜெக்டர் அவர் எப்படி அதை ஒவ்வொருவற்றையும் கையாள்வது. ஒரு ப்ரொஜெக்ட் மூணு ஸ்கீம் அதான் நான் சொன்னதை விட அது தனித்தனி ப்ரொஜெக்டுகள். கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது என்பது ஒன்றை மூன்றாக வகுத்து எப்படி செயல்படுத்துவது என்பதுதான். அந்த ஒரே விஷயத்துக்குள்ள தான் நாங்கள் இப்ப கேட்டிருக்கிறது என்று சொல்லிச்சுன்னா ஏனைய விடயங்களே உள்ளடங்குவோம். சரிதான். ஏனென்று சொல்லி சொன்னால் இரண்டமடையில இருந்து தண்ணி எடுப்பதாக இருந்தால் அது குறைவாக எடுக்கலாம். அந்த வேறு இடத்துல தண்ணி ஏற்றமாக இருந்தால் இந்த மக்களுடைய விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கலாம். சரிதான். அந்த விஷயங்களை பற்றி பேசித்தான் அதற்கு ஏற்கனவே வேறு சில ப்ரொபோசல்ஸ் இருக்கு என்று சொன்ன அடிப்படையில் கடிமட்டத்தில் இருக்கு. ஆகவே அதை நாங்கள் மீளாய்வு செய்கிறதும் புதுசாக தேவையானதை ஒரு குறைஞ்சபட்ச காலத்துக்குள்ள செய்து முடித்து நாங்கள் இதை அமல்படுத்துவோம் என்று சொன்னாலும் நாங்கள் பேசின விஷயம். ஆகவே இது ரெண்டுக்கு நீங்கள் முரண்பட்ட விஷயத்தை பார்க்க வேண்டாம். இது அவரது எப்படி செய்வது ஒரு ஸ்கீமாக பிரிச்சு செய்வதை பற்றி பேசுறது, அதோடு சேர்த்து ஏனைய விடயங்கள் உள்ளடக்கிறதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். மூன்றில் ஒன்று ஓகே, இரண்டு இருக்கிறது மனசால கூடணும். அந்த ட்ரைனிங் சிஸ்டம் ஓகே. அது மூன்றாவது இங்கிருந்து நீர் வளங்கள் என்றதை யுவர் ரீப்ளேஸ்மெண்ட் பை நீ அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குளங்களை திருத்தி கம்ப்ளீட் உண்மையிலே இதுல 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3ஐயும் சேர்த்துதான் இந்த ப்ரொஜெக்டை அவர் செய்திருக்கலாம். 3 schemes have been brought into one. ஆகவே அதிலே ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் சொன்ன என்னன்னா இதை மட்டும், அதாவது கிளிநொச்சியிலிருந்து இருக்கிற நீரை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வர்றதை மட்டும் ஒரு நோக்காக வைத்துக் கொண்டிருக்காங்க. யாழ்ப்பாணத்துக்குரிய நீரை அந்தந்த இடங்கள்ல அந்தந்த குளங்கள்ல இருந்து மீன்கள்ல இருந்து வேறு இடங்களிலும் கடல் நீரை நன்னீராக்குவது இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த நீரை யாழ்ப்பாண மக்கள் தங்களுடைய இடங்களில் இருந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதை செய்து இந்த கிளிநொச்சியிலிருந்து வர்ற நீர் தேவைப்படாத ஒரு அளவுக்கு என்னுடைய நீரை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை வெட்டி நீங்கள் அந்த ப்ரொஜெக்ட் இல்லாமல் குரூசங்களுக்கு அதை வெட்டி நீங்கள் ப்ரொஜெக்ட் இல்லாமல் நான் கடைசியாக கலைக்கலாம் நினைக்கிறேன். இதுல என்னுடைய பணியாளர் சபையினுடைய பொறியியலாளர் சொன்னது சேமமடு குளம் கண்மடு குளம் அங்கே இருக்கின்ற தண்ணி நீர்ப்பாசன திணைக்களத்துக்குள்ள இருக்கின்ற காரணத்தால் நீர்ப்பாசன திணைக்களம் தான் அந்த இரண்டமடுக்கு வார தண்ணியை பற்றி தீர்மானிக்க வேண்டும் என்று. இரண்டமடு குளமும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்காக இருக்கு. ஆனா அந்த இரண்டமடு குளத்துக்குள்ள நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர்கள் அந்த இன்டேக் பைப்பை வைக்க சொன்ன இடத்துல அதை வைக்கிறதுக்கு கூட நீர்ப்பாசன திணைக்களத்தினால் முடியாத நிலை. கண்மடு குளத்தில் இருக்கிறதையும் செம்மமடு குளத்தில் இருக்கிறதையும் இங்கால கொண்டிருந்த கற்பனை ரீதியான கதைகள் எதையும் பார்ப்பதற்கு முடியாது. மற்றது நீங்கள் சொல்லுமாறு போல இந்த 3 கிழமைகள் 3 அவகாசத்துக்கு இந்த முடிவு எங்களால் எட்டப்பட முடியாது. நீர்ப்பாசன திணைக்கள் நீர்ப்பாசன அமைச்சுங்கிறது என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் எனது செயலாளர் கையெழுப்பப்பட வேண்டியவராக இருப்பதால் நான் அதுக்கு பதில் சொல்வதற்கு
யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் வண்டுவது தொடர்பானவாக நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான மாற்று வழியாக இணைத்து இந்த மூன்றையும் சேர்க்கிறார். அதாவது தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்றுதான் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த 3 கிழமை என்கிற அவசரம் வந்து எங்களை பொறுத்தவரையில் என்னுடைய அமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்து பணம் திரும்பி போகின்றது என்கிறத காரணமாக மாத்திரம் வைத்து தயவு செய்து எங்களை விளக்க வேண்டாம். பல உயர்சாணிகள் ஆலயங்கள் இது தொடர்பாக எங்களுடன் பேசியுள்ளன. இந்த இனமடு பணம் தொடர்பாகவும் கூட பேசப்பட்டிருக்கின்றன. இது தனியே வெறுமனே அபிவிருத்தி சார்ந்த விடயம் மாத்திரமல்ல, உள்ளார்ந்த அரசியல் நோக்கம் கொண்ட திட்டமும் கூட. கௌரவ பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், உங்களுடைய வெளிப்படைத்தன்மையற்ற சில அணுகுமுறைகள் இந்த பிரச்சனையை மேன்மேலும் சிக்கல்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆதாரங்களும் தரக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணத்து மக்களை இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வலிந்து அவர்கள் மூலம் வாயால் வற்புறுத்துவதற்கு ஏற்ற வகையில் உங்களினால் பணிக்கமர்த்தப்பட்ட பணியாளர்கள் அல்லது அவர்கள் 2 பேரும் அழைக்கலாம் முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றன. ஒரு இடத்தில் போய் உங்களுக்கு சுகாதார சேவைகள் இந்த குடிநீர் வழங்கல் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் பயந்திருக்கிறார்கள், வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் என்று. பிறகு நீங்கள் இந்த திட்டத்தை உங்களுடைய சார்பில் விளங்கப்படுத்தப்பட்டு இந்த படிவத்தை பூர்த்தி செய்யாவிட்டால் கிணறுகள் கூட நாங்கள் மூடுவோம், கிணறுகளை மூடினால் பிறகு உங்களுக்கு தண்ணீர் வராது, நீங்கள் இந்த பைப்பை தான் நம்ப வேண்டும் என்று சொல்லி பட்டப்பட்டு நான் ஆதாரம் சமர்ப்பிக்கலாம். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய சார்பிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, தண்ணீர் தான் முக்கியம், நெல்லை வேணும் என்று சொன்னால் இறக்குமதி செய்து விடுவோம் என்று சொல்லியலாம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் உணவில் தன்னுறவு என்கின்றது கண்டிப்பாக முக்கியம். ஆகவே இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் ஊகத்தை வச்சுக் கொண்டு நெல்லை எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யலாம் என்கின்றதை மட்டுமெல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு போக முடியாது. மற்றது பத்திரிகைகளில் உங்களுக்கு தகவல் போடப்படுகின்ற விளம்பரங்கள் தொடர்பாகவும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆறுமுகம் திட்டம் தொடர்பாக தேவையற்ற விதத்தில் நீங்கள் அதை ஒப்பிட்டு சமூகங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு தடவை அல்லது இது போன்று நீர்ப்பாசன திணைக்களம் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் உங்களுக்கு இருக்கின்றன, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்த விளம்பரம் என்பது நாளைக்கோ அல்லது நாளைக்கோ யாழ்ப்பாண தண்ணீரை குடித்தால் எல்லாரும் மரணித்து விடுவார்கள் என்கிறது மாதிரியான விளம்பரங்கள் வந்து அமைந்திருக்கின்றது. நான் நிபுணர் அல்லாமல் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய போதிய அறிவு எனக்கு இருக்கிறது நான் நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்து கிணற்றில் குடிநீரில் மாசுக்கள் கலந்திருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் ஒட்டுமொத்த குடாநாட்டிலும் அல்ல. விவசாய கிணறுகள் அங்கியுள்ள பகுதிகளில் இருக்கின்றன, கரையோர பகுதிகளில் மலக்கிருமிகள் கலந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் இதை ஒரு பிரச்சாரம் மூலம் ஏதோ மினரல் வாட்டர் கம்பெனிக்கு நாங்கள் ஏதோ ஒப்பந்தம் செய்தது ஒரு மாதிரியும் அவர்களுடைய விற்பனையை நாளைக்கு அதிகரிக்க செய்கின்ற ஒரு உணோக்கம் கொண்டது மாதிரியுமான ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் எனக்கு அந்த உங்களுடைய விளம்பரங்கள் கூட வெளிப்படுகிறது. ஆகவே தயவு செய்து பத்திரிகைகளில் இந்த நீர்ப்பாசன திட்டம் தொடர்பாக விளம்பரங்களை மக்களை குழப்புகின்ற வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக உறுப்பினர்களாக இருந்தால் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் நாங்களும் பகிரங்கமாக கூட்டம் வைத்து இந்த திட்டத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பாதகங்களையும் வெளிப்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம். ஆகவே இன்றைய கூட்டத்தில் நிச்சயமாக இதுக்கான முடிவு எட்டப்பட மாட்டாது. இன்னொரு தடவை இது தொடர்பாக பேசுகின்ற வரைக்கும் இது தொடர்பான எந்த ஒரு விளம்பரமும் உங்களுடைய திணைக்களத்தின் அதாவது வடிகால் அமைப்பின் சார்பில் பத்திரிகைகளை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் முடிவுகளை எடுத்த எங்களுடைய அமைச்சு கூட இது தொடர்பாக எந்த விளம்பரங்களையும் பத்திரிகைகளை செய்ததில்லை. இந்த கமக்காரர் அமைப்புகள் பத்திரிகைகளுடைய உங்கள் விளம்பரங்களுக்கு மாட்டாக கொடுக்கப்பட்ட விளம்பரங்களை கூட நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம், பத்திரிகைகளை போட வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் மறைமுகமான சில வேலை திட்டங்களில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு.
தனியாக செய்திருக்கிறீர்கள். நன்றி. அப்பொழுதும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். நீங்கள் சொல்லி சரியாக வருவார்கள் நான் நம்புறேன். அதாவது நாங்கள் சொன்ன விஷயம் முதலாவது இரண்டு மட்டும் புறத்தினுடைய அணுகை அதனுடைய உயர்வை உயர்த்தவர்கள் கட்ட உயர்த்தவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற கருத்து வருவார்கள் இருக்கவில்லை. இப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அதுதான் எங்களுடைய தெளிவான முடிவு. அது மாகாணத்தில் முதல் தீர்ப்பு அல்ல. இரண்டாவதாக நாங்கள் சொன்னோம், இந்த பகுதியினுடைய தேர்தல்களை பூர்த்தி செய்த பின்பும் அதே நேரம் யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய இருக்கிற வளங்களை ஆய்வு செய்து அவர்களை நிர்ணயித்து அந்த எடுக்கக்கூடிய நீர் வளங்களை தீர்மானித்தும் அங்க உள்ள தேவை இங்கே உள்ள மேலதிக மூலம் பூர்த்தி செய்ய முடியுமா என்பதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதை பாரதிதாசன் மறக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். அது விடுதலை புலிகளுக்கு முன்னாலே சொல்லுங்கள். போய் சொன்னீங்கன்னா அது அவர் நானும் இருக்கிறேன். இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொரு பிரச்சனை. இந்த வடக்கு மாகாணத்திலே அதே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இருந்த புள்ளிவிவர கணக்கு 8,000 பேருக்கு இத்தனை வேலை தாண்டி இதுல ஒரு கணக்கு இன்னும் எடுக்கப்படுது. இப்ப நான் முடிக்கிற வேலையா கணக்கு பார்க்கலாம். இன்னொரு பாரம்பரியமான 20 விதமான மக்களுடைய நீர் உபயோகம் கன்சம்ஷன் இந்த கணக்கிலே இல்லை. நீங்கள் எடுக்கவில்லை. யாழ்ப்பாண குடாநாட்டிலே பெண்களை விட குடியிருப்பாளர்களை விட நிரந்தர குடியிருப்பாளர்களை விட எத்தனை பேர் எத்தனை இடத்திற்கை எங்களுடைய நீரை அப்படி பேசுறாங்க. அவரை பிடிச்சதான் வேணும். அதனுடைய தேவை அதை ஒட்டி மதிப்பீடு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கணக்கு. அது அனைத்து 20 விதமான மக்கள் 20 விதமாக அவர்கள் அனைவரும் இருக்கிறதால தங்களுடைய நிலத்தடி நீருடைய இருப்பு குறைகிறது என்பது அடிப்படையான கணக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள 20% அது நாங்கள் கணக்கு பார்க்க இல்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய முக்கியமாக இந்த வெற்றிடங்களில் இருக்கிற ஒரு நன்மையை எனக்கு தெரிஞ்ச ஒரு கனடா தெரிஞ்ச உள்ளட்டும் நான் ஒரு கூட வேலை செய்யவன். அப்படியான எல்லாம் இப்ப நீங்கள் நன்மையுடைய உடனாட்டில் தண்ணி எடுத்தா அப்படியான எல்லாம் இல்லை. அதில் அதுக்கு நான் வேலை செய்ய போவேன். நான் நினைக்கிறேன் அவர் அமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை நான் வெளிப்படையாக விரும்பவில்லை. அது ஒரு எல்லை மீறி போவதாக இருக்கும். என்னுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எங்களுடைய தேவையிலும் பார்க்க கூடுதல் தேவை அங்கே இருக்கிறது. தூண்டல் எடுத்திருக்கிறது. அது தாண்டி இருக்கிறது. மற்றபடி மாகாண சபை இந்த திட்டத்துக்கு என்னென்னு சொல்லலாம். அப்படி ஒரு தீர்மானம் இயக்கவில்லை. நான் என்னுடைய நீங்களும் அப்படித்தானே உங்களோட கருத்தை இட முயற்சிப்பீர்கள். அது என்ன கூட நான் எந்த கருத்தை முன்னெடுக்க முயற்சிக்கிறேன். அது நீங்கள் சொல்ற வேறே அதெல்லாம் கூட என்ன செய்யலாம் செய்கிறேன் நியாயம் எடுக்கிறதுக்காக ஒரு நயத்தை சொன்னாங்க. அவரை பண்பை நான் பாராட்டியிருக்கிறேன்.
சாதகமாகவே எங்களுடைய மாகாண சபைக்கு நிறைவேறும். உங்களுடைய எண்ணமும் நிறைவேறும், பாரதிதாசன் எண்ணம் நிறைவேறும், முரண்பாடுகள் முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நிறைவேறுகிறார். இடைத்தரவையை சேர்ந்து முன்னெடுத்துட்டா நல்லா இந்த திட்டம் தொடர்பாக பல கூட்டங்களிலே பல சந்திப்புகளிலே மிக நீண்ட காலமாக தொடர்பு கொண்டவன் என்ற வகையில் காலையிலே தங்களோடு வந்து சில இணக்கப்பாடுகள் தொடர்பாக எங்களை தாங்கள் கூப்பிட்டு கதைத்த என்ற ரீதியிலும் சில உண்மைகளை இங்கே நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். 2010ஆம் ஆண்டு நாங்கள் நீர்குடியேற்றத்திலே முற்றமுழுதாக எழுபத்திக்கு நாங்கள் வராத காலகட்டத்திலே அப்பொழுது அதுதான் அதில் உடைய வரை உதய பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகிறது. கிளிநொச்சி இரண்டமடு நீர்த்தேக்கத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் வழங்குவதற்கு சகல விவசாய அமைப்புகளும் ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள். அது 2010ஆம் ஆண்டு நீர்வளங்கள் வழிகாட்டு சபையினாலே நான் தவறாகவோ பொய்யாகவோ தப்பாகவோ நான் எடுத்துள்ளது. இது உண்மையான சம்பவம். புதிய பத்திரிகையிலே அந்த செய்தி வெளியாகும். நான் உடனடியாக உரிய பத்திரிகையிலே நான் இருக்கிறேன் என்ன நடந்தது அவர்கள் எனக்கு அந்த உண்மைகளை சொல்ல மறந்துவிட்டார். நான் உடனடியாக அரசாங்கங்களிடம் வந்தேன். அரசாங்கத்தில் நான் அரசாங்கத்தில் வருகிறேன் என்று அரசாங்கத்தில் வந்ததும் வராதமான ஒரு காலகட்டம் 2010ஆம் முதல் தெரியாமல் போயிட்டார். உடனடியாக அரசாங்கங்களிடம் வந்து பிரச்சனையை கூறி அவர் மிகவும் கவனமாக அதை உள்வாங்கி அன்று தொடக்க இன்று வரை நாங்கள் அவர் தற்பொழுது அவர் சொன்னார். நாங்கள் பல கூட்டங்கள் பல சந்திப்புகள் அரசாங்கங்களோடு நாங்கள் பேசி எங்களுக்கு இங்கே இருக்கின்ற நிலைப்பாடு சற்று வித்தியாசம். இது ஒரு அரசியல். காலையில்